அனுப்பப்பட்டிருக்காரு. இதை கேட்டதுமே ஆபீசர்ஸ்க்குலாம் பென் தான் ஃப்ளைட்டை கடத்திருப்பாரோன்னு சந்தேகம் வந்துச்சு. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. கடத்தப்பட்ட ஃப்ளைட் மிகப்பெரிய ஃப்ளைட். இதை ஓட்டுறதுக்கு குறைஞ்சது 3 பைலட்ஸ் ஆவது வேணும். 3 பேர் சேர்ந்து இந்த ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணாதான் இந்த ஃப்ளைட்டை பாதுகாப்பா டேக் ஆஃப் பண்ண முடியும். ஆனா அந்த ஃப்ளைட்குள்ள 2 பேர் மட்டும் இருந்த பட்சத்துல எப்படி அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிருக்குன்னு ஒரு குழப்பம் வந்தது. அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல அமெரிக்கா FBI இன்வால்வ் ஆனாங்க. அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சப்போ அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் பென் தான் இதை பண்ணிருப்பாருன்ற சந்தேகத்துல பென் குடும்பத்தை சேர்ந்தவங்களை 24 ஹவர்ஸும் கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பென் அவரோட குடும்பத்தை பல மாசமா தொடர்பு கொள்ளல. அவங்களுக்கு பென்னை பத்தி எதுவுமே தெரியல. பென் அப்புறம் ஜானோட பழைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்தப்போ எல்லாமே கிளியரா இருந்தது. எந்த ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸும் இவங்க பண்ணவே இல்லை. அப்புறம் ஏன் இவங்க இந்த ஃப்ளைட்டை கடத்தினாங்க? இவங்க தான் கடத்தினாங்களா இல்லை வேற யாராவது கடத்தினாங்களா? ஃப்ளைட்குள்ள வேற யாராவது இருந்தாங்களா இல்லை ஆளே இல்லாமல் ரிமோட் மூலமாக ஆப்ரேட் ஆச்சா? அப்படி ஆப்ரேட் ஆகியிருந்தா பென், ஜான் 2 பேருக்கும்